ஸோ நிஃப்டி இது பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியோட 15 மினிட் சார்ட். ஸோ நம்ம இன்னைக்கான நிஃப்டியோட அனாலிசிஸ்குள்ள ஃபர்தராக மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு காலையில் நம்ம டெலிகிராம் குரூப் அண்ட் நேத்திக்கான வீடியோஸ் என்ன சொல்லியிருந்தோம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ இன்னைக்கு காலையில் நம்ம டெலிகிராம் குரூப்பில் நிஃப்டியோட க்ரூஷியல் பாயிண்டாக 23,385 கொடுத்துருப்பேன். அண்ட் பேங்க் நிஃப்டிக்கு 49,475 கொடுத்துருப்பேன். ஸோ எக்ஸாக்ட்லி டு பி ப்ரிசைஸ் இன்னைக்கான மார்க்கெட்டில் நம்ம கொடுத்துருந்த க்ரூஷியல் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி இந்த ஏரியாஸ். ஸோ இந்த பாயிண்ட் நம்ம வந்து சொல்லியிருப்போம். ஸோ இதுக்கு கீழே மார்க்கெட் சஸ்டெயின் பண்ணாங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு டவுன் சைடு மட்டமும், இதுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணுறப்ப நம்ம வந்துட்டு ஒரு அப்பர் சைடு மட்டமும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். ஸோ ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் வந்துட்டு ஓப்பனிங்க்கு அடுத்த கேண்டில் வெரி நெக்ஸ்ட் கேண்டில் மார்க்கெட்ஸ் வந்து பிரேக் பண்ணி க்ளோஸ் பண்ணி அகைன் ஒரு டவுன் சைடு மட்டும் கொடுத்துருந்தாங்க. அண்ட் அகைன் திருப்பி மார்க்கெட்ஸ் மேலே வரப்ப எக்ஸாக்ட்லி நம்ம சொல்லியிருந்த அந்த பாயிண்ட்ஸ் கிட்ட தான் மார்க்கெட்ஸ் அகைன் ஒரு ரிவர்சல் கொடுத்துருந்தாங்க. ஸோ இன்னைக்கான மார்க்கெட்டில் நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருந்த அந்த க்ரூஷியல் பாயிண்ட்ஸை வச்சு ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா டெஃபினெட்லி உங்களால் இந்த ஏரியாஸில் ஒரு ட்ரேடும் அண்ட் அகைன் இந்த ஏரியாஸில் ஒரு ட்ரேடும் எடுத்துருக்க முடியும். அண்ட் லாஸ்ட் வீடியோஸ் என்ன சொல்லியிருந்தோம் அப்படிங்கிறத ஒரு தடவை பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னுடைய க்ரூஷியல் பாயிண்ட்டுங்கிறது நான் வந்து இந்த ஏரியாஸை சொல்லுவேன், விச் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் இந்த கேப்போட ஓப்பனிங் பாயிண்ட் டு இந்த கேப்போட க்ளோசிங் பாயிண்ட். ஸோ இந்த ஏரியாஸை நான் கொஞ்சம் க்ரூஷியல் பாயிண்ட்ஸாக பார்க்குறேன். ஸோ ஒன்ஸ் மார்க்கெட்ஸ் இந்த ஏரியாஸ்க்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா நம்ம வந்துட்டு ஒரு அப்பர் சைடு மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆர்எல்ஸ் மார்க்கெட்ஸ் இதுக்கு கீழே சஸ்டெயின் ஆச்சுன்னா நம்ம வந்துட்டு ஒரு டவுன் சைடு மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ லாஸ்ட் வீடியோஸில் நம்ம எக்ஸாக்ட்லி வந்துட்டு இந்த ஏரியாஸில் இருக்கிற கேப்பிங் ஏரியாவை ஒரு க்ரூஷியல் பாயிண்ட்டுங்கிற மாதிரி நான் மென்ஷன் பண்ணியிருப்போம். ஒன்ஸ் இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆனிச்சுன்னா அப் சைடும், இதுக்கு கீழே சஸ்டெயின் ஆகிறப்ப நம்ம டவுன் சைடும் எக்ஸ்பெக்ட் பண்ணலான்ட்டு எக்ஸாக்ட்லி மார்க்கெட்ஸ் இதுக்கு கீழே சஸ்டெயின் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் டவுன் சைடு ட்ரேட் போயிருந்தீங்கன்னா இன்னைக்கான மார்க்கெட்டில் உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருந்திருக்கும். ஓகே ஃபைன். நாளைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி எந்த மாதிரி மட்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம்னா, ஸோ நாளைக்கான மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த லோஸை வந்துட்டு மார்க்கெட் ஸ்வீப் பண்ணியிருக்காங்க. அகைன் ப்ரீவியஸ்லி இருந்த ஒரு லிக்யூடிட்டியை மார்க்கெட் ஸ்வீப் பண்ணியிருக்காங்க. ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் என்னுடைய க்ரூஷியல் பாயிண்ட் வந்துட்டு இன்னையோட லோஸ்ல இருந்து நமக்கு ப்ரீவியஸ்லி ஃபார்ம் ஆன இந்த லோஸ் வரைக்கும் இருக்கிற இந்த ஜோன்ஸ். ஸோ இந்த இன்டர்மீடியட் ஜோன்ஸோட கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஸ்டார்டிங் ஃப்ரம் 23,050 எண்டிங் அட் 22,980. ஸோ எக்ஸாக்ட்லி இந்த லெவல்ஸை மார்க் பண்ணிக்கோங்க. நாளைக்கான மார்க்கெட்ல இஃப் இன் கேஸ் மார்க்கெட்ஸ் வந்துட்டு இந்த 22,980க்கு கீழே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படிங்கிற பட்சத்துல நம்ம வந்துட்டு ஒரு டவுன் சைடு மட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆர்எல்ஸ் மார்க்கெட்ஸ் வந்துட்டு இந்த ஏரியாஸ்க்கு மேல சஸ்டெயின் பண்ணாங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு அப்பர் சைடு மட்டும் எக்ஸ்பெக்ட் 23,050க்கு மேல சஸ்டெயின் பண்ணாங்கன்னா நம்ம ஒரு அப்பர் சைடு மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சிம்பிளி நாளைக்கான மார்க்கெட் க்ரூஷியல் பாயிண்ட் 23,050 இருந்து 22,980 வரைக்கும். ஸோ இந்த லெவல்ஸை மார்க் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இது கீழே சஸ்டெயின் ஆச்சுன்னா நம்ம ஒரு டவுன் சைடு மட்டுமும், இதுக்கு மேல சஸ்டெயின் ஆகிறப்ப நம்ம வந்துட்டு ஒரு அப்பர் சைடு மட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் இதுதான் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். அண்ட் தென் வில் மூவ் ஆன் டு பேங்க் நிஃப்டி. ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு பேங்க் நிஃப்டியோட 15 மினிட் சார்ட். ஸோ பேங்க் நிஃப்டியில் நம்ம லாஸ்ட் வீடியோஸ் என்ன சொல்லியிருந்தோம் அண்ட் இன்னைக்கு காலை டெலிகிராம் குரூப்ல என்ன சொல்லியிருந்தோம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு காலை டெலிகிராம் குரூப்ல சொல்லிடலாம். ஸோ டெலிகிராம் குரூப்ல 475 க்ரூஷியல் பாயிண்ட் சொல்லியிருப்பேன். ஸோ 475ங்கிறது டு பி ப்ரிசைஸ் எக்ஸாக்ட்லி சம்வேர் இந்த ஏரியா. ஸோ மார்க்கெட்ஸ் அகைன் நான் சொல்ல தேவையில்ல, ஓப்பன் ஆனது இந்த ஏரியாஸில். ஸோ இது கீழே சஸ்டெயின் ஆகிட்டாங்க அண்ட் அகைன் மார்க்கெட்ஸ் வந்துட்டு அகைன் ஒரு டவுன் சைடு பண்ணிட்டேன். ஸோ இன்னைக்கு பேங்க் நிஃப்டி என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்குறப்ப எக்ஸாக்ட்லி மார்க்கெட்ஸில் இந்த ஏரியாஸில் வி ஹேவ் அ கேப் அண்ட் அந்த கேப்பை வந்துட்டு பார்ஷியலி ஃபில் பண்ணிட்டாங்க அண்ட் அந்த கேப்பை இன்னைக்கு ஃபுல்லி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் அகைன் இப்போதைக்கு என்னுடைய நாளைக்கான மார்க்கெட்டில் க்ரூஷியல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் வந்துட்டு இந்த ஆர்டர் பிளாக்கை சொல்லுவேன். விச் இஸ் இந்த ஆர்டர் பிளாக்ல இருந்தால் இன்னைக்கு சப்போர்ட் எடுத்து திரும்பி இருக்காங்க. ஸோ இந்த ஆர்டர் பிளாக் அண்ட் அகைன் இந்த லோஸு கீழே கூட நமக்கு வந்துட்டு கைண்ட் ஆஃப் லிக்யூரிட்டி அண்ட் இது கீழேயும் கேப்ஸ் இருக்குது. ஸோ தட் கொஞ்சம் அன்சர்டனிட்டி இருக்கு. ஸோ சிம்பிளி சொல்லணும்னா நாளைக்கு மார்க்கெட்ல இந்த ஆர்டர் பாக்ஸ் கீழே வந்தாங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு டவுன் சைடு மட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஆர்டர் பிளாக்கோட லெவல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, இந்த ஆர்டர் பிளாக்ஸோட கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 48,400 ஆல்மோஸ்ட் 500, 48,500 48,350 வரைக்கும் இருக்கு. ஆல்மோஸ்ட் 150 பாயிண்ட் ஜோன்ஸ் இந்த ஏரியாஸ். ஸோ ஒன்ஸ் மார்க்கெட்ஸ் வந்துட்டு இந்த ஆர்டர் பிளாக் கீழே சஸ்டெயின் ஆச்சுன்னா நம்ம வந்துட்டு கீழே இருக்கிற இந்த கேப்பை ஃபில் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த கேப்போட க்ளோசிங் பாயிண்ட் வந்துட்டு ஆல்மோஸ்ட் 48,050, ஆல்மோஸ்ட் 48,000 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நாளைக்கான மார்க்கெட்ல 48,500 48,350க்கு கீழே சஸ்டெயின் பண்ணாங்கன்னா மார்க்கெட்ஸ் 48,000 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆர்எல்ஸ் மார்க்கெட்ஸ் இதுக்கு மேல சஸ்டெயின் பண்றப்ப நம்ம வந்துட்டு ஒரு அப்பர் சைடு மட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் எஃப்ஐஎஸ் அண்ட் டிஎஸ் டேட்டா நாளைக்கான மார்க்கெட்ல எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஒரு சின்ன கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துருவோம்.
ஸோ எஃப்ஐஸ் அண்ட் டிஎஸ் டேட்டா பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்துட்டு போத் பை சைடும் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, 5.6% கிட்ட கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் செல் சைடுமே நமக்கு வந்துட்டு ஒரு 5.2% கிட்ட இருக்கு. ஸோ போத் சைடு நமக்கு வந்துட்டு பொசிஷன்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க எஃப்ஐஐஸ். அண்ட் டிஐஸ் பார்க்குறப்ப பை சைடில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப பை சைடில் அதாவது லாங் பொசிஷன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு. அண்ட் ஈக்குவல் டு ஷார்ட் பொசிஷன்ஸ் தான் சொல்லணும், மோஸ்ட் லைக்லி பக்கத்தில் தான் இருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப ஸ்லைட்லி கொஞ்சம் புல்லிஷாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நாளைக்கான மார்க்கெட்டில் டேட்டாஸை வச்சு பார்க்குறப்ப. அண்ட் ப்ரைஸ் ஆக்ஷன் நமக்கு என்ன சொல்லுதுங்கிறத நம்ம முன்னாடியே பார்த்தாச்சு. ஸோ ப்ரைஸ் ஆக்ஷனும் டேட்டாஸும் எப்போ அலைன் ஆகுதோ தென் வி மே கோ ஃபார் த ட்ரேட்ஸ். ஸோ இதுதான் நாளைக்கான மார்க்கெட்டில் என்னுடைய வெர்டிக் ஃபார் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன். திஸ் இஸ் கரண்ட் சைனிங் ஆஃப் ஃப்ரம் மார்ச் ட்ரேட்ஸ்.